ஹாய் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிக்சல் கிராக் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம், எவ்வளோ வந்து பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, பாருங்க வரேன். ஸோ இது எப்படி ஓகே இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஸோ கிராக் ட்ரீ எடுத்து மேலே வைப்போம், வச்சுட்டு எத்தனை பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லி மெஷர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் வியூ வந்து நான் காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி டேப் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு 5.25 கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கிட்டத்தட்ட 2 இன்ச்சே வருது. 2 இது ஒரு 2 இது ஒரு 2, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்ப் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு போட்டுக்கலாம், இல்லை ஒரு 1.5 இன்ச்சு போட்டுருந்தாலும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பல்ப் இருக்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4த்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அதாவது வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டே நம்ம இன்புட் தர போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு டேட்டா ஒயர் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ கீழேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எடுக்க போகிறோம். டேட்டா ஒயரும் பார்த்திங்கன்னா அதே ப்ளஸ் மைனஸ்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, கீழே பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸும் மைனஸும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ டேட்டா வந்து நார்மலாக அந்த 4த்துக்கு கீழே கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த டாப் வரையும் போகும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ட்ரா பண்ணி காட்டுவேன், அது பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பல்ப்லாம் டேக் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேக் வச்சு நல்லா கட்டிக்கோங்க. 1க்கு 2 கூட கட்டிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கனெக்ஷன்ஸ் இப்போ கீழே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மேலே சர்க்குலருக்கு எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது நான் எதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறனோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வெல்டு வைக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சைடு சின்ன சர்க்குலர் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன கம்பி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெருசாக நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டுக்கப்புறம் அந்த சர்க்குலருக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய சர்க்குலர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபைனலாக ஒரு சர்க்குலர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸில் இதெல்லாம் எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்றத ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே இப்போ ஜூமில் பார்ப்போம் எவ்வளோலாம் இன்ச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலரில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் விடணும் அப்படின்னு சொல்ல வரல, நான் இவ்வளோ தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வருது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டமாக ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் அந்த கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன இதுக்கு பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பல்பு டோட்டலாக வந்து நம்ம போட்டிருப்போம். அதோட இன்ச்சு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பல்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா இது 27 இன்ச்சு இருக்குது. ஓகே அந்த சின்னதுக்கும் பெருசுக்கும் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது டாப்பில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. ஸோ
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும் அப்படின்னா இல்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தட்டியோட நெருக்கத்தை பொறுத்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி இல்லை 3.25 வரும்னு நினைக்கிறேன். 41 இன்ச்சுன்னு எனக்கு எவ்வளோன்னு தெரில, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 8 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா அந்த அந்த கம்பியெல்லாம் ஷேக் ஆகாது இருக்கிறதுக்காக தான் அது போட்டிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடியில் யூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா பைப்பு, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு பைப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கே தான் வந்து நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளஸும் மைனஸும் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணுங்கள். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வயரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போதா. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா டாப்பில் போய் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பிக்கு அந்த குறுக்காக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நவராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 இதுவும் முடியுது பார்த்திங்களா எண்டில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியிற இடத்துல கட் பண்ணி விட்ருங்க பல்பை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 3த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி விட்ருப்பேன். இந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த செகண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா ஒயர் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டுக்கு வந்து கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியுதா, அங்கே க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கு தெரியுதா? ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் என்ன பண்ணேன்னா அதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எவ்வளோ வந்து முடியுதோ அதோட கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 3ல் மட்டும் நான் டேட்டா வயர் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நீ 4த்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருப்பேன். பாருங்கள், அந்த 4th பல்பை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டேன். டேட்டா ப்ளஸ் பார்த்திங்கன்னா பவர் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்திங்களா, அதையும் டேட்டாவையும் எடுத்துகிட்டு போயிட்டு சென்ட்ரு அந்த சர்க்குலர் இருக்குது பார்த்திங்களா, சின்ன சர்க்குலரு. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் டேட்டா வரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸும் சேர்த்து சுற்றியும் கட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன் இன்புட்டு. ஸோ இது வந்து நான் பின்னாடி ட்ராப் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க, டேட்டா வயர் பார்த்திங்கன்னா சுற்றியும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது ஸோ இதோட லாஸ்ட் அதோட வந்த பின்னாடி பல்பை கட் பண்ணிடணும். ஸோ சின்னது இருக்குது பார்த்திங்களா, அது கூட வந்தவொடனே பல்பை கட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 சின்ன கம்பி 8 பெரிய கம்பி ஆக மொத்தம் 16 கம்பி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி பல்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பவரும் டேட்டாவும் எடுக்க போகிறோம், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கீழேருந்து தான் இன்புட் கொடுக்கணும். மேலேருந்து கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது டேட்டாவை மேலேருந்து கொடுத்துட்டிங்கன்னா விரிகிற மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரியாக போயிடும். ஸோ நீங்கள் பவர் எங்கேனாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் டேட்டா பொறுத்த வரையும் கீழேருந்து தான் கொடுக்கணும். அங்கே சென்டரில் போய் பிரித்து மேலே கொடுக்கணும். மறுபடியும் நீங்கள் பாஸ் பண்ணி கூட வீடியோ பார்த்துக்கோங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வயர் கொடுத்துட்டு ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த 4 கீழே கொடுக்குறோம் பார்த்தியா, அதோடய கனெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு மைனஸு ஒரே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு டேட்டா வயர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எவ்வளோ தான் சொல்லியிருந்தாலும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டும் போது ஒரு இமேஜினேஷன் வரும், உங்களுக்கு அப்படி புரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் வரைஞ்சிப்போம். அந்த 1.5 இன்ச் பைப்பு இருந்துச்சுங்களா பேக் சைடு, ஸோ அதை வந்து வரைஞ்சிப்போம். பைப் மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, இதுதான் வந்து பைப்பு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7 அடி. ஓகே, 7 அடி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 4 வரிசையில் பல்பு கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி வந்து 4 வரிசையை கனெக்ட் பண்ணியிருப்பேன். எப்படியோ ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு வரிசைக்கு எத்தனை பல்புன்னு பார்த்தீங்கன்னா 44 பல்பு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4த்துக்கு 44னா 176 பல்பு. ஓகேவா, கீழே முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கம்பியை பிடிக்கிறதுக்கு ஸோ சைடில் அந்த குறுக்க அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வெல்டு கடைக்காரே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கீழே வந்து முடிஞ்சிச்சு சரியா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பல்புக்கு டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு கம்மியாக வைக்கலாம். உங்களுக்கு எங்கிட்ட பல்ப் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம். ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. ஓகே, ஸோ அது முடிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா 3 அடி. உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விரிப்பு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 16 விரிப்பு இருக்கும். ஓகேவா, 16 விரிப்பு இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான்.
இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எவ்வளோன்னு தெரில, முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த டேப் வச்சு அளக்கும் போது. ஸோ அதில் பார்த்துருப்பீங்க. பல்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் 15 பல்பு. ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கனெக்ட் பண்ணிட்டு போகிறோம் பார்த்தியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பல்பு. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பல்பு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 16 இருக்குது. 8 வந்து 15 பல்பு. சின்னதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 8 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து 120, இது வந்து பார்த்திங்கன்னா 80. ஸோ ஆக மொத்தம் 200 பல்பு. ஓகேவா, ஸோ இந்த விரிப்புக்கு நம்ம 200 பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் கீழேருந்து இருக்குது பார்த்திங்களா, இதில் 176 பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 376 பல்ப் வரும். ஓகேவா, 376. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 16 செட் பிக்சல் எல்இடி வாங்கிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்ஷனை பார்த்துருவோமா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸு, இது ஒன்றுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வேறு டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகே, கீழே இது போட்டுக்கலாம். ஸோ அந்த 1.5 இன்ச் பைப்பை போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16 கம்பி. ஓகேவா, ஸோ முன்னே பார்த்துருப்பீங்க, இந்த பெரிய கம்பிக்கு 15 பல்ப் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த சின்ன கம்பிக்கு 10 பல்ப்பு. ஸோ இங்கே ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 44 பல்ப்பு. ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி பவர் சப்ளை கொடுக்குறது அப்படின்னா, இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த 4 செட்டு கொடுத்துருப்பீங்க. இது எல்லாமே பேரலாக கனெக்ட் பண்ணி, ஸோ ப்ளஸும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 8 வந்து எஸ்எம்பிஎஸ்சில் கொடுத்துக்கோங்க, +1 -1. ஸோ அப்படியே இந்த ஒயர் இங்கேருந்து அப்படியே அடியில் போகுது பார்த்தீங்களா, ஸோ அதை 8 போயிட்டு இது எல்லாமே +ம் -ம் இங்கே கலெக்ட் பண்ணிடுங்க. இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை 8 வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இதில் +ம் -ம் கொடுத்துட்டா எல்லாத்துக்குமே பவர் போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ டேட்டா ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் வேறு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா ஒயர் இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த 4த்துக்கும் செப்பரேட்டாக அதே மாதிரி வந்து பேரலல் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. 4த்துக்கும் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அவ்வளோதான். அப்படியே இது 4மே இங்கே போகும். இந்த அடியில் கொடுத்துருக்க 44 பல்ப் வரையும், அந்த அடியில் கொடுத்துருக்க 44 பல்ப் வரையும் இது வந்து போகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றுத்தில் டேட்டா ஒயர் எடுத்துக்கோங்க. 4த்தையும் எடுத்து ஒன்றா கனெக்ட் பண்ணாலே ஓகே தான். இல்லை முன்ன சொன்ன மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒன்றுத்தில் மட்டும் நான் டேட்டா எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து போயிட்டு முன்ன பவர் சப்ளை கொடுத்தீங்க பார்த்தியா, அதே மாதிரி இங்கே சுற்றி கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்படி சுற்றியும் கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் அப்படியே இப்படி போகிற மாதிரி ஆயிடும். ஸோ தனித்தனியாக இதுக்கு தனியாக டேட்டா, 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 அப்படியே எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து டேட்டா எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிச்சுல. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கில் கொடுத்துரு பார்த்தீங்களா, இதெல்லாம் டேட்டா வரு. ஸோ நீங்கள் இங்கே டேட்டா கொடுத்தும் போது என்ன ஆகுனா, இப்படியே போயிட்டு அடுத்தது இதோட முடிஞ்சிருது இல்லையா. ஸோ இதோட முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் வரும். ஸோ அந்த ஒயரு கொஞ்சம் கேப் வருது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இங்கே முக்கியம். இந்த ஒயர் கேப் வருது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெடிகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப கிட்டே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கிட்டே அப்படி சீக்கிரம் இது ஏறத்துக்குள்ளே அது வந்து வெடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் அந்த கொஞ்சம் கேப் விடுவாங்க. கொஞ்சம் ஒரு அதுக்குன்னு ரொம்ப வேணாம், ஒரு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் அதிகமாக கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஏறி வெடியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு தான், ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக வெடிஞ்சிடக்கூடாது, ரொம்ப லேட்டாக வெடிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் ஓட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொல்ல வேண்டியது அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா T1000S கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி ஆல்ரெடி இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் தட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்கும், அந்த 300 ரூபாய்க்கு உள்ள என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா
இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று போடுறேன். ஸோ அதில் இருக்க எல்லா எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது ரன் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதில் கான்டாக்ட் பண்ணி ப்ரோக்ராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா தட்டி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் அவுட்புட் இது தான். இன்கேஸ் நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அந்த எஸ்டி கார்டில் இந்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும். தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா T1000 S கண்ட்ரோலருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், அதையும் சொல்லிடுறேன். ஸோ என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க விரும்புனீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதுக்குள்ளே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேவைப்பட்டால் மட்டுமே வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ஒயர் சொன்னேன் இல்லையா, அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக விடுங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் விடுங்க. இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன் அப்படின்னு விட்டிங்கன்னா விரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுக்கு எவ்வளோ தேவையோ, எப்படி சொல்ல வரேன்னா, அந்த முடியறதுலேருந்து அந்த சின்ன உள்ள சர்க்குலர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது வரையும் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் டேட்டா ஒயர் விடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன் அப்படின்னு நீங்கள் விடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக சொல்ல வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடு டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே அந்த T1000 S கண்ட்ரோலில் பண்ணிக்கோங்க. என்னடா எனக்கு ரொம்ப மொல்ல போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதில் டிக்ரீஸ் பட்டன் இருக்கும், ஸ்பீட் டிக்ரீஸ் பட்டனு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.